கலிஃபோர்னியாவில் கான்கார்டு என்ற ஊரில் முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். அதில் அனைத்து முக்கிய இந்து கடவுள்கள் மட்டுமல்லாமல் முருகனுக்கு பிரதானமான ஆலயமாகும். அது கான்கார்டு முருகன் கோவில் என்று அழைக்கப்படுகின்றது. நாங்கள் தற்செயலாக செரி பிக் அமெரிக்காவில் மிகவும் ஃபேமஸ் என்று கூறியதால் பக்கத்து தோட்டங்களுக்கு கிராமங்களில் உள்ள தோட்டங்களில் செரி மரங்கள் வளர்ப்பது மட்டுமல்லாமல் அவற்றை பொதுமக்கள் பார்வைக்கு சில நாட்கள் அனுமதிக்கப்படுவதாகவும் கேள்விப்பட்டோம். அதனால் அந்த நேரம் பார்த்து அந்த தோட்டங்களில் நாம் முன்பதிவு செய்திருந்தோம் என்றால் அங்கு சென்று பார்க்கலாம். இது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கார் வாஷ் உரிமையாளர்களே தங்களுக்கு சொந்தமான கார்களை கார் வாஷ் பகுதியில் நிறுத்தி அவர்கள் சுத்தம் செய்கிறார்கள். இந்த வெள்ளை பனியன் போட்டவர் மட்டுமே அந்த நிறுவனத்தின் பணியாளர். மற்றபடி நமது காருக்கு உண்டான வாஷிங் வேலைகளை நாமே செய்து கொள்ள வேண்டும். அந்த அமெரிக்க கொடியையும் கார் வாஷ் கொடியையும் இணைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த கார் வாஷ் அது கோவிலுக்கு செல்லும் வழியிலே இடையிலே அந்த கார் வாஷ் பார்த்ததனால் அதையும் நமக்கு புதுமையான ஒன்றாக இருந்ததால் அது என்னவென்று கேட்டு அதையும் படம் பிடித்து கொண்டோம். மற்ற வகையில் அருகிலே உள்ள ஃபியூயல் ஸ்டேஷனில் பெட்ரோல் போடுவதற்காக நிறுத்தியிருந்தோம். அப்பொழுதுதான் பெட்ரோல் விலை என்ன என்று கேட்கும்போது இந்தியாவில் பரவாயில்லை, இங்கே ஏற்கனவே சுமார் 100 என்று இருந்தது, இப்பொழுது 150, அதாவது 50 விழுக்காடுக்கு மேலே ஏற்கனவே உள்ள பழைய விலையை விட இப்போதைக்கு கூடியிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் ட்ரம்ப்பினுடைய செயல்பாடு நமக்கு மட்டும் இல்லாமல் அவருக்குமே அவர் நாட்டுக்குமே பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பொருளாதார வகையில் நாம் கண்கூடாக காண முடிந்தது. அப்படியே பார்த்து முடித்துவிட்டு நாம் இந்த கோவிலை நோக்கி பயணித்தோம். கோவில் முழுவதும் உள்ளே சென்று படம் எடுக்காவிட்டாலும் கான்கார்டு ஊரின் ஒரு பகுதியில் அமைந்திருந்த அந்த கோவிலுக்குள்ளே சென்று விட்டோம். சுற்றுப்புற சூழல் மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள அமைப்புகளும் நிறுத்தங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த கோவிலுடைய மோப்பு தோற்றமும் நாம் சிறப்பாக எடுக்க முடியவில்லை. இது ஒரு விநாயகர் முதலில் நம்மை வரவேற்கிறார். இதுவுமே ஒரு பின்பகுதி தான். இது நமக்கு எங்கு சென்றாலும் முதலில் தேவைப்படும் ரெஸ்ட் ரூம், அதை
போய் முடித்த பின்பு எங்கே சாப்பாடு கிடைக்கிறது என்று அதையும் பார்த்து வைத்து கொண்டு முருகா என்று முருகன் கோயிலுக்கு உள்ளே சென்று இன்னைக்கு வழிபாடு செய்யலாம் என்று கிளம்பிவிட்டோம். ஆம், இதில் இடும்பன் முருகனுக்கு முன்னே காட்சியை அளிக்கின்றார். அடுத்து முருகன் கோவிலுக்கு வெளியிலே உள்ள அந்த பூச்செடி தான். கோவிலுக்குள்ளேயே எந்த படமும் நாம் எடுக்கவில்லை. அதனால்தான் முகப்பில் அந்த முருகன் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை மட்டும் போட்டிருக்கின்றோம். மற்ற வகையில் இந்த கோவிலுக்கு அந்த தினம் குரு பெயர்ச்சி நாள் என்று சொன்னார்கள். எனவே பரவாயில்லை என்று விசேஷமான நாளில் தான் வந்திருக்கான்ட்டு பார்த்தா இது நடராஜர் சிலை. கோவில் சுவர் வளாகத்தில் அமைக்கப்பட்ட நடராஜர் எல்லாமே அங்கு தமிழகத்தில் இருப்பதை விட சிறப்பாக தமிழகத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பிகளை கொண்டு தான் அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளே எல்லா முருகன் சிலைகளுமே முருகன் கோயிலில் கூட நாம் தெளிவாக பார்க்க முடியாது. இங்கு மிகவும் சிறப்பாக செய்து எல்லா முருகனையும் பழனி முருகனில் திருச்செந்தூர் முருகனிலிருந்து அனைத்து கோவில்களும் முக்கியமான கோவில்கள் மீனாட்சி அம்மன் கோவில், மீனாட்சி உருவம், துர்க்கை என்று எல்லா விதமான அடுத்து நவக்கிரகங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான தெய்வங்களும் இந்து தெய்வங்களுடைய உருவங்களும் சிறப்பாக சிலைகள் அமைக்கப்பட்டு அற்புதமாக இருந்தது. வழிபாடு செய்து கொண்டோம். அன்னதானம் வரவேற்றது. அங்கே சென்று அன்றைய தினத்திலே சாதமும் வெஜிடபிள் ரைஸும் தயிர் சாதமும் கொடுத்திருந்தார்கள். அதையும் அந்த அன்னதானத்தை வாங்கி அற்புதமாக இருந்தது. அந்த வெஜிடபிள் ரைஸும் அடுத்து தயிர் சாதமும் அதற்கு ஏற்றாற்போல் அற்புதமான ஊறுகாயும் சிறப்பாக இருந்தது. அடுத்து அங்கேயே காப்பியும் கொடுத்தார்கள். கோவில்கள் எந்த கோவிலில் காப்பி கொடுத்திருக்கின்றோம். ஏதோ சில பிரசாதம் மட்டும் கொடுப்பார்கள். காப்பி கொடுத்து முடித்துவிட்டு அடுத்து குழந்தைகளுக்கு வேண்டிய உணவுகளையும் வாங்கி அவர்களுக்கும் கொடுத்து முடித்து சிறப்பான முறையில் தரிசனத்தை முடித்து இந்த கோயிலை விட்டு கிளம்பிவிட்டோம். கான்காடில் உள்ள ஒரு பெரிய கட்டடம்தான். அடுத்து கான்காடிலிருந்து வெளியிலே சாலைகளையும் அங்கே உள்ள கட்டடங்களையும் பார்த்து அந்த கான்காடு என்ற பெயர் வர காரணம் என்ன என்று கேட்டோம். யாருக்கும் தெரியவில்லை என்று சொன்னார்கள். இருந்தாலும் நமது ஊரில் வெற்றி வாகை சூடிய முன்பு ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு இடத்தை பிடித்த பின்பு அந்த இடத்திற்கு கான்காட் என்று பொருள் போடும்படி கங்கை கொண்டான் கடார வென்றான் என் இமய வரம்பன் என்று ஒவ்வொரு வெற்றிக்காகவும் சில இடங்களை கோவில் அமைத்து நினைவு சின்னங்களாகவும் போற்றக்கூடிய வழக்கம் நம் ஊரில் உள்ளது. அந்த கோவில் சிறப்பாக இவ்வளவு தூரம் அமைக்கப்பட்டிருந்தது பெருமையாக இருந்தது. நாம்
கோயிலுக்கு போக முடியவில்லையே, ஒரு மாதம் ஆகிவிட்டதே, ஒரு கோயிலுக்கும் போகவில்லை என்ற வருத்தத்தோடு இருந்தோம். அந்த குறையும் நீங்கிய வண்ணம் நிறைவாக அடுத்து வீடு நோக்கி பயணித்தோம். அந்த பயணத்தில் பக்கத்தில் கிடைத்த பதிவுகள் தான் இந்த கட்டிடங்களும் வாகனங்களும் அவற்றையும் பார்த்து முடித்து விரைந்து வீட்டுக்கு திரும்பினோம். செழிப்புக்கும் சிறப்பாக இருந்தது. இந்த அளவுக்கு நாம் தோட்டத்திற்குள்ளே புகுந்து ஒவ்வொரு மரத்திலும் பழங்களை பிடுங்கி அங்கேயே வயிறார சாப்பிட்டு சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பழங்களை அவர்கள் கொடுக்கக்கூடிய பைகளில் பறித்து வைத்து வீட்டிற்கு செல்லும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு பழங்களையும் விலை கொடுத்து நாம் வாங்கி செல்லக்கூடிய நல்ல தன்மை இருந்தது. அந்த